சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான வக்ர சனி பயிற்சி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 7வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான துலா ராசிக்கு இந்த ஆனி மாத கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஆனி மாசத்துல துலா ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் துலா ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரை செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால துலா ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எத்தனை கிரகம் பயிற்சி ஆனாலும் நம்ம வாழ்க்கையெல்லாம் ஒரு நாள் விடிவுகாலமே வராது அப்படின்னு சொல்லி தனியா உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்தா மட்டும்தான் வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களை உங்க வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கிரக பயிற்சிகளால உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய துலா ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பிறந்ததுல இருந்து பெரிய அளவுக்கு முன்னேற்றங்களோ, பெரிய அளவுக்கு யோகங்களோ, பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்களோ கிடைக்காத ஒரே ராசி இந்த துலா ராசி அப்படின்னு சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே இவங்க ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அவ்வளவு சுலபத்துல இவங்களுக்கு கிடைச்சிருக்காது. மத்த ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சாதாரணமா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பெரிய போராட்டங்களுக்கு அப்புறமா தான் கிடைச்சிருக்கும். அதாவது இவங்க விருப்பப்பட்ட படிப்பை இவங்களால படிச்சிருக்க முடியாது, விருப்பப்பட்ட வேலையை இவங்களால செய்ய முடியாது. ஒரு பொருள் மேல ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவ்வளவு சுலபத்துல அந்த பொருள் இவங்களுக்கு கிடைக்காது. ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னா கூட 5 வருஷம் 6 வருஷம் கடுமையான போராட்டத்துக்கு அப்புறமா தான் இவங்களால பைக்கை வாங்க முடியும். இதெல்லாம் விட முக்கியமா இவங்க கூட பிறந்தவங்களுக்கு குடும்பத்துக்கிட்டே இருந்து கிடைக்கக்கூடிய அன்பும் ஆதரவும் இவங்களுக்கு எந்த ஒரு சூழல்லையும் கிடைக்காது. குடும்பத்தாலேயோ, தாய் தந்தையாலேயோ அல்லது சொந்த பந்தங்களாலேயோ, அதுவும் இல்லைன்னா அண்ணன் தம்பிகள் மூலமாவோ இவங்களுக்கு எந்த வகையிலையும் பிரயோஜனம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இன்னும் சொல்ல போனா பெரும்பாலான துலா ராசிக்காரங்க குடும்பத்துக்காகவும் தம்பி தங்கைகளுக்காகவும் தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணிக்கிட்டு மாடா உழைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்தோ தம்பி தங்கைகிட்ட இருந்தோ இவங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் கிடைக்கவே கிடைக்காது. இன்னும் சொல்ல போனா எந்த வகையிலையும் பிரயோஜனம் இல்லாத உறவுகளா தான் இவங்களை சுத்தி இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா துலா ராசியை பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தங்கள் எல்லாருமே ஒண்ணு எதிரிகளா இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா மறைமுகமா துரோகிகளா இருப்பாங்க. எந்த வகையிலுமே இவங்களுக்கு பிரயோஜனமா மட்டும் இருக்கவே மாட்டாங்க. இதனால பெரும்பாலான துலா ராசிக்காரங்க எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி தனி ஆளாதான் போராடிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களோட கஷ்டங்களை பகிர்ந்துக்கிறதுக்கோ, இவங்களோட நெருக்கடியான நேரங்கள்ல இவங்களுக்கு உதவிகளை செய்யறதுக்கோ இவங்களை சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படி பிறந்ததுல இருந்து தனி ஆளா போராடிட்டு இருக்க காரணத்தால பெரும்பாலான துலா ராசிக்காரங்க அனுபவசாலிகளா இருப்பாங்க. அடிபட்டு அந்த அனுபவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதே சமயம் இவங்க தனியாவே எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அப்படிங்கறதால கண்டிப்பா பெரும்பாலான துலா ராசிக்காரங்க கடன் நெருக்கடிகள்ல சிக்கி இருப்பாங்க. குறிப்பா பெத்தவங்களோட மருத்துவ சிகிச்சைகளுக்காக இவங்க கடன் வாங்கி கடனாளியா மாறி இருப்பாங்க. தம்பி தங்கைகளோட வாழ்க்கைக்காக கடன் வாங்கி கடனாளியா மாறி இருப்பாங்க. ஒரு சில துலா ராசிக்காரங்க சொந்த பந்தங்களுக்கு பணத்தை கடனா வாங்கி கொடுத்துட்டு அவங்க ஏமாத்திட்டு போன காரணத்தால இவங்க கடனாளியா மாறி நிப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பிறந்ததுல இருந்து எல்லா பிரச்சனைகளையும், எல்லா போராட்டங்களையும், எல்லா நெருக்கடிகளையும் சிங்கம் மாதிரி தனி ஆளா நின்று சமாளிச்சுட்டு வரக்கூடிய ஒரே ராசி இந்த துலா ராசி அப்படின்னு சொல்லலாம். இப்படி எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி நேர்மையோடையும் வைராக்கியத்தோடையும் வாழ்ந்துட்டு வரக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஆணி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கறத ஏற்படுத்தி கொடுத்து குடும்ப வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாவே இந்த ஆணி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஆணி மாசத்துல உங்க ராசிக்கு 9வது வீடான யோகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசியில சூரியன், புதன், சுக்கிரன் அப்படின்னு 3 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க. இதுல புதன் பகவான் துலா ராசிக்கு யோகாதிபதி அப்படிங்கறதால அவர் ஆட்சி பெற்ற நிலையில யோகஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு சில எதிர்பாராத யோகங்கள் அப்படிங்கிறது துலா ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகமாவே இருந்தாலும் சரி, நீங்களே எதிர்பார்க்காத ஒரு சில யோகங்கள் அப்படிங்கிறது இந்த ஆணி மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுலயும் முக்கியமா கடந்த 2-3 மாதங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில துலா ராசிக்காரங்க திடீர் வேலை இழப்புகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கவே செய்யாது.
இதனால வேலை கிடைக்காத விரக்தியோட பண நெருக்கடியான ஒரு வாழ்க்கைய சமீப காலமா நீங்க வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. அதுவே இந்த ஆனி மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை இழப்புகளை சந்திச்சிருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அற்புதமான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆனி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதனால எவ்வளவோ கம்பெனிக்கு ஏறி இறங்கிட்டேன், எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு ஏத்த மாதிரியான வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காம இந்த ஆனி மாதத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏத்த மாதிரியான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அமையும். அதே போல ஏற்கனவே உத்தியோகத்துல இருக்கிறவங்க வேலை மாற்றத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஆனி மாதத்துல 100% வேலை மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க. இன்னும் சொல்ல போனா வேலை சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகள்லயுமே இந்த ஆனி மாசத்துல சிறப்பான வெற்றிகள் அப்படிங்கிறது கட்டாயமா கிடைக்கும். அதுவே சொந்த தொழில் செய்யக்கூடிய துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க ராசிக்கு லாபாதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் யோகாதிபதியோட இணைஞ்சு யோக ஸ்தானத்துல இருக்கிற இந்த காலகட்டத்துல தொழில்ல திடீர் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில்ல இவ்வளவு நாட்களா நீங்க சந்திச்சுட்டு வந்த பண இழப்புகளும் பண நெருக்கடிகளும் இந்த ஆனி மாசத்துல இருந்து உங்களுக்கு படிப்படியா விலக ஆரம்பிக்கும். இன்னும் சொல்ல போனா உங்களை விட்டு விலகி போன வாடிக்கையாளர்கள் திரும்பவும் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கான மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது இந்த ஆனி மாசத்துல 2 மடங்கா அதிகரிக்கும். இதனால சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெரும்பாலான துளாராசிக்காரங்க கடன் நெருக்கடிகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வரக்கூடிய ஒரு மாதமாவும் இந்த ஆனி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பண வரவை பொறுத்த வரைக்கும் உங்களோட தொழில் சிறப்பா நடக்கும் அப்படிங்கறதால பெரிய அளவுல பண நெருக்கடி அப்படிங்கிறது இந்த ஆனி மாசத்துல உங்களுக்கு இருக்காது. நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு உங்க கைகள்ல பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். குடும்ப செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பணப்புழக்கம் அப்படிங்கிறது தாராளமாவே இருக்கும். அதே நேரம் என்னதான் உங்க கைகள்ல பணப்புழக்கம் சிறப்பாவே இருந்தாலும் இந்த ஆனி மாதத்துல நீங்க நிறைய விரைய செலவுகளை சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பா பயணங்கள் மூலமா உங்களுக்கு தேவையில்லாத விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். சொந்த பந்தங்கள் மூலமா தேவையில்லாத விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு சில துளாராசிக்காரங்களுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்க மூலமாவும் விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால துளாராசிக்காரங்க இந்த ஆனி மாசத்துல கைகள்ல பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தாம் தும்னு செலவு பண்ணாதீங்க. சிக்கனமா இருக்க முயற்சி பண்ணுங்க. நண்பர்கள் கூட சேர்ந்து ஊர் சுத்துறது, நண்பர்கள் கூட சேர்ந்து வெட்டி செலவுகளை செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த ஆனி மாசத்துல முழுமையா தவிர்த்துடுங்க. அதே போல ஒரு சில துளாராசிக்காரங்களுக்கு வாகனங்கள் சம்பந்தமான விரைய செலவுகளும் ஏற்படும் அப்படிங்கறதால முடிஞ்ச வரைக்கும் வாகன பயணங்களை குறைச்சிக்க முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டிப்பா பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாவே இந்த ஆனி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஆனி மாசத்துல உங்க ராசியோட கலத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷராசியில செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதால உங்களுக்கு தேவையில்லாத கோபங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். குடும்பத்துல இருக்கிறவங்க மேல தேவையில்லாத எரிச்சல்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு சில நேரங்கள்ல குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு விரக்தி ஏற்படுறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். உங்க குழந்தைகள் கிட்ட நீங்க கோபத்தை காட்ட வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு சில துளாராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே பிரிவுகளை சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால துளாராசிக்காரங்க இந்த ஆனி மாதம் முழுக்கவே முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க. இன்னும் சொல்ல போனா யோகா, தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா உங்க மனத்தை ஒருநிலைப்படுத்தி கோபத்தை முழுமையா கட்டுப்படுத்திக்கோங்க. ஒருவேளை நீங்க கோபத்தை கட்டுப்படுத்த தவறிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். அந்த பிரச்சனைகள் மூலமா உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா துளாராசிக்காரங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி குடும்ப வாழ்க்கையில கொஞ்ச நஞ்சம் இருக்க நிம்மதியையும் முழுமையா பறிக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆனி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.